இது ஒரு பெரிய அரசியல் சுனாமி. திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும்னு முடிவு பண்ண ஒரு நல்ல சுனாமி. அமமுக முடிஞ்சுது, திமுக முடிஞ்சுது, அதிமுக முடிஞ்சுது. பல பேர் முடித்து வைக்கப்பட்ட தேர்தல் இது. அதிமுக 20 பேரை உடைச்சி எடுக்கலான்னு முடிவு பண்ணி நத்தின தயாராக இருக்கார். அடுத்த கூவத்து நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. வேட்பாளர் யாருன்னு தெரியல, ஜெயிச்சிருக்கானே. அதான் பெரிய கொடுமை. 50 தலித்து ஜெயிச்சிருக்கானே. திரும்ப அரசியல்லாம் காணாம போச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்காமையே போய் ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. பார்த்தாரு திரும்ப எல்லாம் விட்டு நம்மள போயிடுவோம், ஆட்டோவில் ஏறி நானும் வரேன் அப்படின்னு அவரும் ஆட்டோவில் ஏறிட்டு. இப்போ திராவிட இயக்கம் காலாவதி ஆகிப்போச்சு. இதுதான் அரசியல். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல தேர்தல் முடிஞ்சு தீர்ப்பு விஜய் பக்கம் வந்துருச்சு. இது உங்களுக்கு தாக்குதல் நடக்கலையா? இல்ல, திமுக ஒளிஞ்சதுல ஒரு சந்தோஷம். திராவிட இயக்கம் ஒளிந்ததுல திமுக மட்டும் ஒளியலையா? அதிமுக போச்சு, வேற போயிட்டாரு. எல்லாம் ஒளிய வேண்டிய ஆட்கள் தானே. எல்லாம் மக்கள் முடிவு பண்ணிட்டான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. சீமா ஒழிக்கணும், திருமாவை ஒழிக்கணும், எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டான். எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டான். திமுகவுடைய சொம்பு கட்சி பூரா முடிஞ்சது. திமுகவுக்கு சொம்படித்த அத்தனை பேர் ஒழிச்சிட்டான். இன்னைக்கு திமுக சொம்படுத்த கட்சியில தான் இன்னைக்கு ஆட்சி கட்டில அமர வைக்க போறாங்க விஜய. இல்ல, திமுகவுக்கு சொம்படித்த கட்சிகளை விஜய் நம்பவே இல்லை. அதிமுக உடைச்சி 20 பேர் வர தயாரா இருக்கான். அப்படிங்களா? ஆமா. அது யார் ப்ரீ பிளான் பண்றது? அது வந்து நப்த விஸ்வநாதன், செங்கோட்டையன். ஓ, ரெடியா இருக்காங்க. ஏன்னா நம்ப இப்ப ஒன்னும் நம்ப முடியாது. திமுக சொம்பு தூக்குற அந்த அது சொம்பு தூக்குற குணம் கடைசி வரைக்கும் சொம்பு தூக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா. அதனால அதிமுக 20 பேரை உடைச்சி எடுக்கலான்னு முடிவு பண்ணி நத்தின தயாரா இருக்கார். அடுத்த கூவத்து நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. எங்கேயா போயிட்டு இருக்கு டீலு? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்காமையே போய் ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. நான் பதவியேற்புலாக வர்றேன்னு ராகுல் சொல்றாரு. ஆமா, நேற்றே போன்ல பேசிட்டேங்கிறாரு. ஆமா, ட்வீட்லாம் போட்டுருக்காரு. திமுக கூப்பிட்டா வரவே மாட்டேன்னாரு. இப்போ விஜய்க்கு நான் ஆதரவு தர்றேன் வரேங்கிறாரு. அதே போல கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளுமே மையக்குழுக்கு எல்லா குழுவும் வந்து பேசி நான் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. ஓ, நிபந்தனையற்ற சாஸ்திராங்கமா. ஆமா ஆமா. பார்த்தாரு திரும்ப எல்லாம் விட்டு நம்மள போயிடுவோம், ஆட்டோவில் ஏறி நானும் வரேன் அப்படின்னு அவரும் ஆட்டோவில் ஏறிட்டார். ஐயோ, இதுதான் திமுக தூணா இருந்தாரு. அதனாலதான் அழிஞ்சு காணாம போயிட்டாரு. திமுக தூக்கி சுமந்ததுனால இப்ப காணாம போயிட்டாரு. அத்தனை தலித் எங்க போயிட்டான்? விஜய்க்கு தான். விஜய் வீட்டுக்கு இவர் திமுக நம்புது. இவர் எங்கேயா போற, அவ்வளவு பேர் நம்ம பக்கம் இருக்க போறான். அவ்வளவு பேர் இவரே விட்டுட்டு போயிட்டான். ஆமா, திமுக மட்டும் அவரே தோத்துட்டாரு. அவரு எங்க எலெக்ஷன்னாரு. ஆமா, குளத்துல என்ன இல்ல, ஸ்டாலின் தோத்துட்டாரு. திரும்ப அதனால இது ஒரு பெரிய அரசியல் சுனாமி. திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும்னு முடிவு பண்ண ஒரு நல்ல சுனாமி. என்னையா திராவிட தேர்தலுக்கு முன்னாடி வேற மாதிரி சொன்னீங்க, இப்ப தேர்தலுக்கு பிறகு நல்ல சுனாமிங்கிறீங்க விஜயா? இல்ல, அதாவது மக்கள் ஓட்டு போடும்போது நம்ம ஏற்றான ஆகணும். மக்களுக்கு எதிராக நம்ம பேச முடியாதுல்ல. கண்டிப்பா. மக்கள் எந்த களிசடை கழிவறைய ஓட்டு போட்டு முதலமைச்சர்னாலும் அவர் தான் முதலமைச்சரே ஏத்துக்கணும். ஆமா, இல்லைன்னா நாலா பக்கம் கல் வரும். இல்ல, கல்லு வராது, குண்டு வராது. நீங்க கன்னி வெடியும் கொத்து குண்டு உழுத நாட்டிலே நம்ம அரசியல் பண்ணியாச்சு. உண்மைதான். அதனால இதெல்லாம் இவங்களுக்கு என்னென்ன கல்லுன்னு என்ன தெரியாது, குண்டுன்னு என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அப்பாவிகள் எல்லாம் டாஸ்மார்க்கு போய் அடிச்சுட்டு வருவோம். ஆமா, இவன் வீரனும் இல்லை, சூரனும் இல்லை. அதனால இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா நம்ம வீரனை பார்த்து தான் பயப்படுவோம். எந்த வீரனியா? இந்த ஒரு வீரன் இருக்கு. இப்ப நீங்க எதிர்பார்த்ததும் பலிக்கல, நான் எதிர்பார்த்ததும் பலிக்கல, ஜோசியக்காரர் எதிர்பார்த்ததும் பலிக்கலங்கிட்டு வந்து எல்லாம் இது பண்ண பாருங்க. கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எதுவுமே பலிக்கலையா? என்ன காரணம் ஐயா? இல்லைங்க, நான் சொன்னது நடந்திருக்கு. திமுக வராதுன்னு சொன்ன நடந்திருக்கு. ஆனா அதிமுக வரும் சொன்னீங்களையா? அதிமுக வரும்னு சொன்ன என்னுடைய கணிப்பை தாண்டி, அதாவது திராவிட இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பு அப்படியே அந்த திமுகவை தான் அழிக்கும்னு நினைச்சேன். திமுகவை அழிச்சு அதிமுக அழிச்சிட்டு போயிடுச்சு. ஓ, மிகப்பெரிய அலையை அடிச்சிருக்கு. அப்ப இது நீங்க அதிமுக மீது கோபத்தை விட யார் மேல கோபம் ஜாஸ்தி? திமுக மீது தான். அது திமுகவில் ஸ்டாலினே தோக்குறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய சுனாமி. கண்டிப்பாக. அப்போ இவர்களை
இங்கே வந்து அந்த முதலியார் பையன் 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டான்னு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போடுறான். ஆமாம், சபரீஷை 5 லட்சம் கோடிக்கு ஜி ஸ்கொயர் இருக்குன்னு போடுறான். எல்லா இடமும் அவங்க கொடுத்தா இருக்கு, எல்லா நிலமும் அவங்க கொடுத்தா இருக்கு. அப்போ இதெல்லாம் சமூக வலைதளம் வந்த பிறகு எல்லாம் போய் சேர்ந்துருது, யாரும் எதையும் ஒழிக்க முடியல. அப்போ யாரா திமுக எதுக்கிற யாரான்னு தேடுறான். அதிமுக இல்லையா? அதிமுக இல்லையா? அது ஒரு திமுக தானே. இங்க அதாவது எடப்பாடிக்கு திருடி கொடுத்த அதே அதிகாரிகள் சாக்கரட்டி அங்க அப்படியே வேலுக்கு திருடி கொடுக்குறான். அப்படி மக்கள் ஏன் கேட்டீங்க, நீங்க அதிமுக திமுக ரெண்டு ஒரே குட்டையில ஒரு அதை நம்மளை கூட தெளிவா யார் இருக்கா? இப்ப தாவேகா தொண்டர்கள் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள். தாவேகா தொண்டர்லாம் அவனுக்கு எலெக்ஷன்லயே நிக்கலைங்க, ஜெயிச்சிட்டானுங்க. ஆமையா, எலெக்ஷன்லயே நிக்கல, ஜெயிச்சிட்டான். அதனால மக்களுடைய அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும் இல்லையா? இப்ப மக்கள் வந்து நல்ல தீர்ப்பு தான் கொடுத்துருக்கான்னு எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இந்த அதிமுக திமுக ஒரே குட்டையில ஒண்ணு மட்டைங்கிறீங்க. பாவையா தனியா சீமானுக்கு எத்தனை வருஷமா கத்திட்டு இருக்காரு, 8% வாக்கு வாங்கினாரு. இன்னைக்கு அவரையும் வாஷ் அவுட் பண்ணி அவர் அழுகுறாருயா? அவர் குத்திருக்கலாம்ல ஓட்ட. ஆமா, அவரை 1% வந்திருக்கணும், இப்படி இன்னும் 2% வந்து ஆச்சரியமா இருக்கு. அப்படி சொல்றீங்களா? ஆமா, அவரு 1% வந்திருந்தாருன்னா மக்கள் சரியா இருந்திருக்கா. இதே முட்டாள் 2% எப்படி ஓட்டு போட்டானே தெரியல. சீமான் இல்ல அதுவும் விழுவ கூடாது, கண்டிப்பா விழுந்துருக்கூடாது. ஏன் பாவம் அவர் தனியா கத்திட்டு இருந்தாரு. அவரு நான் தான் இலவசங்களே தர மாட்டேன்னாரு, கல்ல இறக்குனாரு. ஆமா, அதாவது அவரு திமுக காசை வாங்கிட்டு கத்துறாரு. எங்க அவரு திராவிட கட்சியில தான் இருக்காரு. திமுக முதல்ல அதிமுக காசு வாங்கிட்டு கத்துனாரு, இப்ப திமுக காசு வாங்கிட்டு கத்துறாரு. அப்ப மக்கள் பாக்குறான்ல, நீ திமுகவை எதிர்க்கவே இல்லையே, திமுகவை எதிர்க்கவே இல்லை. திமுக சொல்லி விஜய் எதுக்குற சாட்டையே 5 கோடி வசூல் பண்ணியிருக்காரு. திருச்சி மாநாட்டுக்கு 5 கோடி, 5 கோடி. சீமா 25 கோடி. அப்பா, அப்ப இதெல்லாம் பாக்குறான்ல, அப்புறம் எப்படி ஓட்டு போடுவான்? ஒரு ஆளு கூட இல்லை சீமான் கட்சியில். சீமான் கட்சி முடிஞ்சது, அண்ணன் திருமாகதையும் முடிஞ்சது, பிஜேபி முடிஞ்சது, பல கட்சி முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல். அமமுக முடிஞ்சது, திமுக முடிஞ்சது, அதிமுக முடிஞ்சது, பல பேர் முடித்து வைக்கப்பட்ட தேர்தல் இது. ஆனால் நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுங்கிறீங்க. ஆனால் இவ்வளோ மெஜாரிட்டியாக ஜெயிச்சாலும் 1.5 கோடி வாக்கு வாங்கியிருக்காரு, 1.5 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் கடைசியில் கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரியா இது முதலமைச்சர் ஆக முடியல. என்ன காரணம் ஐயா? 2 வாரம் கால அவகாசம் கேட்டிருக்காரு ஆளுநர்கிட்ட. அதாவது இந்த ஆட்கள் பூரா இப்போ கிளம்பி விஜய் பார்க்க போயிட்டு இருக்காங்க. எந்த ஆட்களையா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமா, பாமக, இவர்களெல்லாம் போய் இப்போ எங்கே நிற்கிறாங்க? பனையூர் பங்களாவில். பனையூர் பங்களாவில். அப்படியே முதலமைச்சராக முடியாது இல்லையா? அவங்கெல்லாம் காங்கிரஸ் இது திமுகவுடைய தூணாச்சையா? ஆமாம், திமுக தூணை உடச்சி விட்டு இப்போ விஜய் தூணுக்கு போயிட்டாங்க. இல்லை, இது என்னைக்கா இருந்தாலும் இது உடையாதுங்கிறீங்களா? அப்படி இது என்னைக்கா இருந்தாலும் உடையாதா? மெஜாரிட்டி கிடையாது. ஸோ திமுகவில் இவ்வளோ நாளும் இருந்து பழகிட்டாங்க அன்னோனியமா. ஸோ திடீர்னு விஜய் பக்கம் போயிட்டு விஜய் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணாருன்னா திரும்ப வர மாட்டாங்களா? எப்படி அதிமுக ஆதரவு கொடுக்கும்? அதிமுக திராவிட கட்சியில் தேவைப்படுது விஜய்க்கு. திராவிட கட்சியை தேவைப்படுவது இது எடுத்துக்க முடியாது. திராவிட இப்போ எலெக்ஷனு நடந்து முடிந்த தேர்தலில் திராவிட இயக்கத்தை ஒழிச்சு தான் அவர் முதலமைச்சராக மக்கள் வாக்கு போட்டிருக்கான். இப்போ திராவிட இயக்கம் காலாவதி ஆகிப்போச்சு. இதுதான் அரசியல். நீங்கள் திராவிட இயக்கம் 75 ஆண்டு கால அரசியலை 2 வருஷத்தில் ஒரு இளைஞன் காலி பண்ணுறான்னா திராவிட இயக்கம் சொந்த கட்சி ஆட்களை வைத்துக்கொள்ள முடியல தான் எடுத்துக்கணும். உண்மைதான். திமுக தாண்டி அதிமுக நீங்கள் 2 பேரும் பணம் மூட்டையாக கொடுத்தான். ஆமாம், 10,000 கோடியை கொட்டி விட்டு எடுத்துக்க சொன்னான். அவ்வளோ பேர் பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு போட்டிருக்கானே. அதானே. அப்போ திராவிட இயக்கம் அடி தூர்லேயே ஆசிட் ஊற்றிட்டான். நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், ஆனால் ஓட்டு உனக்கு கிடையாது. வேட்பாளர் யாருன்னு தெரியல ஜெயிச்சிருக்கானே. அதான் பெரிய கொடுமை. 50 தலித்து ஜெயிச்சிருக்கானே. திரும்ப அரசியல்லாம் காணாம போச்சு. ஒரு நாள் கஷ்டப்பட்டதால வீணா போச்சு. கஷ்டமே படலை, கஷ்டப்பட்டதா தான் நின்று இருப்பானே. அதானே, திரும்ப கஷ்டமே படலை. திமுக வர்றது தான் அவர் கஷ்டப்பட்டார். தலித்துக்கான கஷ்டப்படலை. ரவிக்குமார் என்ன தலித் அரசியல்வாதியா? இப்போ ஜெயிச்சிருக்கிற வன்னியர் வாக்கு பூரா அவர் விட்டு போயிடுச்சு, தலித் வாக்கு போயிடுச்சு. அதனால் ராமதாஸ் எப்படி அரசியல் காண போனார், அதே போல் அதே பெல்ட்டில் திருமாவும் முகவரி இழந்து விட்டார். இதுதான் நடந்திருக்கு. நீங்கள் உண்மையான தலித் தலைவர்னா 8 சீட்டு ஜெயிச்சிருக்கணும், திமுக 10 சீட்டு வாங்கியிருக்கணும். ஆமாம், வாங்கலையே. அப்போது திராவிட இயக்கம் என்பது தலித்துக்களை
வாக்கு வங்கியாக பயன்படுத்தியதுங்கிறத அந்த வன்னியர் மக்கள்லாம் தலித் மக்கள்லாம் தெரிஞ்சுட்டு எங்கே போயிட்டான்? விஜய் பக்கம். இதுதான் நடக்கும். இன்னைக்கு விஜய் சோலோவா பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. இதுதான் உண்மை. அரசியலே தெரியாத 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நீங்கள் 108 சீட்டு வாங்கியிருக்காருன்னா நீங்கள் திமுக அதிமுக கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். கட்சியை கலைச்சிட்டே போயிடலாம். இல்லை இருந்தாலும் 108 சீட்டு வாங்கியிருக்காரு விஜய் அவர்கள். ஏன் மெஜாரிட்டியாக ஜெயிக்க முடியல? என்ன காரணம்? இல்லை இதே பெரிய மெஜாரிட்டி தானே. 75 வருஷமா இருந்தவன் 75 சீட்டு வாங்கியிருக்கான். இது மெஜாரிட்டி, அது மெஜாரிட்டியா? அதான் மெஜாரிட்டி. அப்புறம் 50 வருஷம் இருந்த கட்சி 58க்கு மேலே வரல, இது மெஜாரிட்டி, அது மெஜாரிட்டியா? ஆமாம், இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியலையா? நீங்கள் சொல்கிற வாதம் எடுத்துக்கிறேன். ஆட்சி அமைக்க முடியல. ஆட்சியே வேண்டாங்க, போங்க. ஆட்சி அமைக்க வேண்டாம். இப்போ அதிமுக அமைக்க சொல்லுங்களேன். அமைக்குமா? வாய்ப்பு இல்லை. திமுக அமைக்குமா? காங்கிரஸ் அமைக்குமா? யார் அமைப்பா? விஜய் தான். நான் ஆட்சி அமைக்க வரலையா? ஆளை விட்டுறியா? கவர்னர் எங்கே வருவார்? பனையூருக்கு ஆட்டோ ஏறி வந்துடுவார். விஜய் வந்த ஆட்சி அமைங்க. ஏன்? இதுதாங்க அரசியல் சட்டம். இருக்கிறதுல யார் மெஜாரிட்டி? அதுதான் எடப்பாடி என்ன 110 கடைசி வரைக்கும் ஆட்சி பண்ணார். 110 தான். ஆமாம். அது எப்படி சாத்தா? அதனால் இருக்கிற மெஜாரிட்டி யார்? விஜய் தானே. விஜய் பக்கத்துலேயே ஒரு ஆள் 108, ஒரு ஆள் 106 இருந்தால் நீங்கள் சொல்கிற கதை. ஆமாம். 108 ஒரு ஆள் எங்கே? 75. அப்புறம் அப்போ மெஜாரிட்டி யார்? 75 மெஜாரிட்டி, 55 மெஜாரிட்டி. அதனால் விஜய் மக்கள் முதலமைச்சராக வாக்களித்து ஓட்டு போட்டிருக்காங்க. உண்மைதாயா. இப்போ தேர்தலுக்கு பிறகு வந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இப்போ இன்னைக்கு தொங்கு சட்டமன்றம் அமைன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு அமைச்சரவை? இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? யாருக்கும் அமைச்சரவை கிடையாது. யாருக்கும் அமைச்சரவை கிடையாது. ஆதரவு மட்டும்தான். வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்கய்யா. இப்போ எல்லாரும் தேர்தலுக்கு முன்பு வந்தால் தான் கூட்டணி அமைச்சரவை. தேர்தலுக்கு பின்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை. இப்போ திரு விஜய் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் சிஎம் ஆயிட்டாரு. ஆனால் ஒரு கொண்டு வந்த அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதை அறிவிச்சிருக்காரு. மகளிருக்கு 2500 தரேன் இருக்காரு. விஜய் வந்தோன்னா முதல் கையெழுத்து என்ன போட போறாருயா? நீங்கள் எதையும் இப்போ கணிக்க முடியாது. விஜய் என்ன நினைக்கிறாரு? நான் சோசிக்காரனா அல்ல. அவர் நிறைய தலைகீழ பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனையை அவர் எப்படி கையாள போகிறார்? பழைய திமுகவிடம் கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்கி கொடுத்த அதே ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்த போறாரா? இல்லை இவர்களையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சர் அலுவலகம் ஒரு சகாயத்தை அங்கே உட்கார வைக்க போறாரா? போலீஸ் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஈஸ்வரமூர்த்தியை உட்கார வைக்க போறாரா? இப்படி பல கேள்விகளுக்கு ஒரு வாரத்தில் விடை தெரிஞ்சு. இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை 6000க்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிருமே. இல்லை 5 நீங்கள் உங்களுக்கு 5 வருஷம் ஆகும் போல் இருக்கிறதெல்லாம் 6000 இருக்கு. அப்படியா? அரை மணி நேரத்தில் பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை, 5 வருஷம் தேவை. இல்லை நான் வந்தோன்னா ஊழல் ஒழிப்புங்கிறாரு. ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இன்னைக்கு ஊழல் பட்டியலில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒழிக்க முடியுமான்னு கேட்குறேன். ஒழிக்க முடியும். கீழ்மட்டவர்லேருந்து மேல்மட்டம் ஒழிக்கலாம். லஞ்சம் தான். இல்லை நீங்கள் சகாய திட்டம் மட்டும் கொடுத்து பாருங்க. கொடுக்க மாட்டாங்களையா? கொடுக்கல. அப்போ விஜயா ஐயோ என்ன கொள்றாங்களே கருணாநிதி கத்துனாரா? ஆமா. அந்த நிலைமைக்கு வந்துடுவார். ஜெயலலிதா எங்க செத்து போச்சு? குற்றவாளியாவே செத்து போச்சு. ஆமா. கடைசி வரைக்கும் குற்றத்தை நிரூபிக்க முடியாம செத்து போச்சு. ஆட்சியில இருந்து அதே நிலைமைக்கு விஜயம் ஐயோ கொள்றாங்களே சத்தம் வராமல் இருந்தா சரி. ஊழல் செய்தா அதான். கனிமொழி எங்க இருந்தது? திகார்ல. ராஜா எங்க இருந்தாரு? திகார்ல இருந்தார். தாகிருஷ்ணனை கொலை கேஸில் அழகிரி எங்கே இருந்தார்? இப்படி இதெல்லாம் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தால் தப்பிக்கலாம். இல்லைன்னா இவர்கள் தான் முன்னுதாரணம். கோர்ட்டு ஐயோ கொள்றாங்களேன்னு சத்தம். இது 2 விஜய்க்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுதான் முக்கியம். இப்ப விஜயோட கட்டுப்பாடு, விஜய் வந்து இன்னொரு ஆள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னார். இப்ப யார் இப்ப தெளிவாச்சு? அப்படியா? யாரோட கட்டுப்பாடு விஜய் இருக்காரு? எல்லாரும் எல்லா கட்டுப்பாடும் இருக்கிறதா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு மலிவான அரசியலை நம்ம அதை பேச வேண்டாம். நம்ம மலிவான ஆட்கள் இல்லை, அதனால அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ இது வரைக்கும் இப்போ இலவசங்களை கொடுத்த பழைய திராவிட கட்சிகள் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இலவசங்களை கண்டினியூ பண்ணுவாரா இல்லை எப்படியா? இன்னைக்கு காலை சிற்றுண்டி உணவு திட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதம் 1000 ரூபா வருமா வராதுன்னு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி கண்டினியூ பண்ணுவார்? 1000 ரூபா வேண்டாம் தானே ஓட்டு போட்டிருக்கான். கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, நல்ல ஆட்சி கொடு. விஜய் வந்தால் நல்ல ஆட்சி இல்லை, ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, சட்ட ஒழுங்கு இல்லாத, எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தானே கொடுத்துருக்கான்.
மக்கள். அப்போ அப்படித்தானே எடுத்துக்கணும். கண்டிப்பா ஐயா. விஜய் எதை செஞ்சாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாங்க 5 வருஷம் வாக்களிச்சிருக்கான். நீங்க மலிவாயா பாக்குறீங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுகவை போல மலிவான ஆட்சி கொடுக்காம நீங்க தீய சக்தி தூய சக்தி. அப்போ தூய சக்தி யாரும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. கண்டிப்பா. அப்போ அதை நிரூபிச்சால்தான் விஜய் தூய சக்தி, இல்லைன்னா தீய சக்தி. இது யார் பதில் சொல்லுவா? காலம்தான் பதில் சொல்லுவா. இப்ப விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நான் தான் அடுத்து எம்ஜிஆர் சொன்னாரு. ஆனா எம்ஜிஆரே பீட் பண்ணிட்டாரு ஐயா வாக்கு சதவீதத்துல. ஆமா மக்கள் அதெல்லாம் எம்ஜிஆருக்கு எப்படி ஓட்டு விழுதுன்னா திமுகவை ஒழிப்பதற்காக விழுந்து ஓட்டு. ஆமா. இப்ப அதே போல விஜய்க்கு விழுந்த ஓட்டம் திமுகவுக்கு, விஜய்க்கு விழுந்திருக்கு. இப்படி இதுதான், வேற எந்த விஷயமும் இல்லை. ஆனா எதிர்பார்த்தாங்களா அப்ப இந்த அளவுக்கு திமுக அதிமுக காலியானு எதிர்பார்த்தாங்களா? அதாவது திமுக காலியாகணும் எதிர்பார்த்தாங்க, அண்ணா திமுக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆமா. இப்போ இந்த அடிச்ச சுனாமி 2 திராவிட இயக்கங்களையும் காலி பண்ணிடுச்சு. 2 திராவிட கட்சிகளையும். கூடவே சீமானே தூக்கிட்டு போயிடுச்சு. சீமான்லாம் பொருட்டே இல்லைங்க. சீமான் ஒண்ணுமே இல்லைங்க. சீமான்லாம் ஒரு ஆளே அல்ல. சீமான்லாம் ஒரு ஆளே இல்லை. 2009 கட்சி ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறது ஒரு கட்சிங்களா? அது பேசாமல் விஜயலட்சுமி கொடுத்தா நல்லா நடத்தும். இந்த கட்சியை விஜயலட்சுமி கொடுத்துடலாம், நல்லா அந்த அம்மா கட்சி நடத்தும். அதனால் சீமானோட 1000 கோடி சேர்ந்துருச்சு தமிழ் தேசிய வியாபாரம் பண்ணி. இந்த 1000 கோடியை வச்சு அவர் கொடைக்கானல் பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸு, ஈசிஆரில் பண்ணை வீடு, 5 வெளிநாட்டு காரு, ஒரு 15 பவுன்சர்கள் எல்லாம் இருக்குது. வாழ்ந்துட்டு போகலாமே தவிர வைகோ ஒரு கட்சி வச்சுருக்காரு, அதுக்கு கொஞ்சம் ஆள் இருக்கான். அதே போல் சீமான ஒரு கட்சி கொஞ்சம் ஆள், வீரமணி பெரியார் திடல் கொஞ்சம் கட்சி கொஞ்சம் ஆள், ஒரு 10,000 கோடி பணம். அதுதான் இனிமேல் தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ சீமானெல்லாம் மக்கள் மறக்கடிக்கப்பட்டு ரொம்ப நாளாகி போச்சு. காளியம்மலை மறந்துட்டு வேற கட்சிக்கு போயிடுச்சு. அதிமுக போயிடுச்சு. ஆமாம், கடைசியாக காளியம்மலை மறந்துட்டு போயிடுச்சு. அதனால் சீமான ஒரு பேசுபொருளே அல்ல. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத வரலாற்று சாதனையை திரு விஜய் அவர்களை பிடிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினாரு. ஆனால் விஜய் அவர்கள் அந்த பெரிய அளவுக்கு போகல, கிட்டத்தட்ட ஒரு 18 இடமே போயிருக்காரு போல. ஆனால் அந்த அளவுக்கு எப்படி வெற்றியை ஈஸியாக பறிச்சாரு? ஒரே எந்த வெற்றியும் அவர்கிட்ட கிடையாதுங்க. எந்த வேட்பாளரும் யாருன்னு தெரியாது, ஒரு பைசா கொடுக்கல, அண்டா குண்டா கொடுக்கல, எதுவுமே இல்லை. மக்கள் பூரா என்ன முடிவு பண்ணா? திமுக திராவிட கட்சி வேண்டாம், அவ்வளோதான். வேற இதுதான் சூத்திரம். வேற நீங்கள் எங்கேயும் போய் சுத்த வேண்டாம், எங்கேயும் போய் சுத்தவே வேண்டாம். இப்படி ஒரு இதுவரைக்கும் இந்திய வரலாற்று இப்படி எங்கேயும் நடந்ததே இல்லை. முட்டையாக பணம் வச்சுருந்தான் முன்னாள் மந்திரிகள், இன்னாள் மந்திரிகள்லாம். மாப்பிள்ளை அந்த முதலியார் பையன் என்ன பண்ணார்? 5 லட்சம் கோடி திருடி 1.5 கோடி வாட்சை கட்டி லண்டனில் பெரிய பண்ணை வீடெல்லாம் வாங்கி இந்த பயலுக்கு 2000 கொடுத்தா நம்ம ஓட்டு போட்டுருவோம், நம்ம மீடியம் 5 லட்சம் கோடி திருடலான்னு இந்த சபரீஷ முதலியார் பையன் நினச்சான். இப்போ என்னாச்சு? டோட்டலாக தப்பி ஓட்டான், லண்டனுக்கு ஓடிட்டான், நைட்டே ஓடிட்டான். முதலியார் இளைஞன் சபரீஷா ஐடி நிறுவனம், பெண் நிறுவனத்தில் சம்பளம் வாங்காத பத்திரிக்கைலாம் கிடையாதுங்க. அங்கே லஞ்சம் வாங்கி ஏமாற்றி கொள்ளையடிச்சு பிடபிள்யூவில் திருடி ரோடே போடாமல் கமிஷன் அடித்து வேலுக்கிட்ட அவ்வளோ காசு எங்கே வந்து கொட்டினானுங்க. ஜி ஸ்கொயரில் இது அடித்து ரோடை எல்லா காசும் மொத்தமாக கொள்ளை போட்டு பெண் நிறுவனத்துக்கு வந்து எல்லா மீடியாவுக்கும் பணம் கொடுத்தோம். எல்லா காசை வாங்கிட்டு திமுக சபரீஷ உதயநிதி நானுங்க. இப்போ எங்கே இருக்கானுன்னு தெரியல. ஒரு வேலை அதான் எல்லாம் நேத்தோட ஷாக் ஆகி நிற்காம. ஆமாம், என்ன வசூல் வருமா வராது? பெண் நிறுவனம் கொடுப்பானா? இல்லையா மாதம் 5 லட்சம் கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? எப்போ மறுபடியும் ஏண்டா நாங்களே கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டோம், கடையை முடியாச்சு, பூட்டியாச்சு. என்ன இவ்வளோ சீக்கிரம் மூடிட்டீங்களே? எங்களுக்கு என்ன சொன்னீங்க? அடுத்த ஆட்சி வந்துடும், வருஷம் பூரா தருவோம் சொன்னீங்க. நாங்கள் 5 வருஷம் வரும்னு பார்த்தோம், இப்போவே பூட்டிட்டு கம்பெனி போட பாவிங்களா நாங்களே எங்கே வேலைக்கு போகிறது? இப்போ பல பேர் சீப்பு செந்திலாம் வீடு கட்டியாச்சு, அங்கே பால் காய்ச்சணும் டைல்ஸ் போடணும். இப்போ என்ன பண்ணுறது? இப்படி பல பிரச்சனை வந்திருக்கு. இப்போ எல்லா பேரும் இப்போ அங்கே வேலை கிடைக்குமான்னு பிட்ட போடுறோம். எங்கே தாவேக்கால பெண் நிறுவனத்துலேருந்து இப்போ வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு எங்க ஒரு வேலை பிட்ட போடுறாங்களா? அப்படி ஏதாவது வேலை கொடுங்க, நாங்கள் வந்து ஏதாவது சேர்ந்துக்கிறோம். ஆமாம், நீல அப்போ அங்கே கூகுறோம், இப்போ இங்கே கூகுறோம். மாறிட்டான் ஆட்சிக்கு அணி மாறிட்டோம்யா. அணி ராத்திரியோடு அணி மாறிட்டான். அவ்வளோதான். சரி, வெயிட் பண்ண பார்க்குறேன், முடிஞ்சா கூப்பிட்டுக்கிறீங்க. இப்படி ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பா ஐயா. ஏற்கனவே இந்த கூவத்தூர் பேரம், குதிரை பேரம் எல்லாம் நடக்குமா நடக்காத ஐயா? வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஏன்னா அது வந்து
நீங்கள் 40-50க்கு தேவைப்பட்டுச்சு, ஆமா இப்போ 10 தான். 10 தானே ஈஸியா வந்துருவாங்க. ஈஸியாக அவங்கள நாங்கள் ஏதாவது மீட்டருக்கு மேலே போட்டு தரோம், ஏதாவது பார்த்துங்களை வச்சுங்க அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் வந்துருச்சு, 10 சீட் தான் கேட்காமே வந்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவு. ஆமாம் ஆமாம், ஏதோ 10 மீட்டருக்கு மேலே தான் பார்த்து போட்டு கொடுங்க. ஆட்டோக்காரர் ஏற்றும் போது எவ்வளோப்பா 100 ரூபா, ஏதோ 10 மீட்டருக்கு மேலே 10, 15 ஏதோ மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க நான் கேட்குற மாதிரி. இப்போ இவர்களெல்லாம் ஏதோ மீட்டருக்கு மேலே பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு ஏறிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் ஆட்சி அமைப்பில் எந்த குழப்பமும் இல்லை. மீண்டும் திராவிட கட்சியில் ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.